சந்தோஷமா போயிட்டு இருந்த ஒரு குடும்பத்துல கணவர் திடீர்னு இறந்துடுறாரு. மனைவிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படி குடும்பத்த நடத்துவேன்? எப்படி பிள்ளைய படிக்க வைப்பேன்னு தெரியாம தத்தளிக்கிறாங்க. அப்ப அந்த பையன் சொல்றான், "அம்மா என்னை எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுடு. நம்ம இந்த கஷ்டம் எல்லாம் போயிடும். உன்னை நல்லா பாத்துக்கிறேன். உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிறேன்னு" சொல்றான். அந்த அம்மாவும் இதெல்லாம் நம்பி உண்ணாம, உறங்காம அந்த பையனை நல்லா படிக்க வைக்கிறாங்க. அந்த பையனுக்கு ஒரு வேலையும் கிடைக்குது. ஆனா அந்த பையன் அதுல எல்லாம் திருப்தி அடையல. "அம்மா நான் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறேன். இன்னும் வசதியா வாழலாம்னு" சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போறான். அந்த அம்மாவையும் கூட்டிட்டு போறான். ஆனா அந்த அம்மாவை ரொம்ப நாள் அங்க வச்சிருக்க முடியல. ஏன்னா அந்த அம்மா சிட்டிசன் கிடையாது. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, "பரவாயில்ல, நான் அப்பப்ப வந்து வந்து உன்னை பாத்துக்கிறேன்னு" சொல்லிட்டு ஊருக்கு வந்து அடிக்கடி போய் பையனை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படியே போகுது. அந்த அம்மாவுக்கு வயசும் ஆகுது. ஒரு காலகட்டத்துல அந்த அம்மாவுக்கு வெளிநாடு போக முடியாம ஆயிருது. அப்ப அந்த பையன் என்ன பண்றான், நல்ல முதியோர் இல்லமா பார்த்து அங்க கொண்டு போய் சேர்த்து விடுறான். அந்த பையன் சொல்றான், "சுத்தம், சுகாதாரம், மருத்துவம் எல்லாத்துலயும் சிறந்து விளங்குற ஒரு முதியோர் இல்லத்துல எங்க அம்மாவை சேர்த்துட்டேன். எங்க அம்மா சந்தோஷமா இருக்காங்க" அப்படின்னு அந்த பையன் சொல்றான். உண்மைக்குமே அந்த அம்மா சந்தோஷமா இருக்காங்களா? கண்டிப்பா இல்லங்க. அவங்க ஆசைப்பட்டது இந்த வசதி வாய்ப்புக்கு தானா? அவங்க ஆசைப்பட்டது வயசான காலத்துல மகன், மருமக, பேரப்பிள்ளையோட இருக்கணும் தானே ஆசைப்பட்டிருப்பாங்க. ஏன்னா, அவங்க கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து அந்த குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்க. கணவனுக்காக, பிள்ளைக்காக, எல்லாருக்காகவுமே தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்க. இப்படி அடுத்தவங்கள சார்ந்து வாழ்ந்தவங்களுக்கு கடைசி காலத்துல தனிமையில விடுறது வந்து கொடுமையிலும் கொடுமைங்க. இதை விட கொடுமை வேற எதுவுமே அந்த அம்மாக்கு இல்லைங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுது? இருக்கிறத வச்சு யார் சந்தோஷமா இருக்காங்களோ அவங்க தான் அதிர்ஷ்டசாலிகள்னு எனக்கு தோணுது. அப்போ உங்களுக்கு?